Praise the Lord. எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். Praise the Lord. आप सभी को यीशु मसीह के नाम से प्रेम से बधाई देते हैं. இந்த காலையிலே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திப்பதற்காக நாங்கள் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறோம். दोबारा इस वीडियो के द्वारा आप सभी से मिलने के लिए हम बहुत खुश होते हैं. தொடர்ந்து நீங்க பார்க்கறீங்கன்னு நான் நினைக்கிறேன். आप आगे भी देखते आ रहे हो, मैं समझता हूँ. முழுமையா பார்க்கறீங்களோ உங்களுக்கு தெரியாது. लेकिन आप ये पूरा वीडियो देखते हैं कि हम नहीं जानते. முழுமையாக நீங்கள் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் விசுவாசி விரும்புகிறோம். लेकिन आप ये वीडियो को पूरी तरह से देखने के लिए हम चाहते हैं. இந்த காலையில் தேவன் நமக்கு எவ்வளவு நல்லவர். இந்த இரண்டாவது வாரத்தையும் இந்த ஏழாவது மாதத்தையும் காண கர்த்தர் உதவி செய்தார். सुबह के समय पर परमेश्वर कितना भला है कि हमें इस दूसरे हफ्ते के 7वें महीने में और भी हमें देखने के लिए सहायता की. ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करेंगे. பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்துக்காக நாங்கள் துதிக்கிறோம். हमारे स्वर्गीय अच्छे पिता, इस अच्छे आशीर्वादित सुबह के समय के लिए हम आपको स्तुति करते हैं. காலை ஆராதனையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிங்க. सुबह की आराधना को परमेश्वर आप आशीर्वाद करके நீங்க दीजिए. பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. हमारे साथ आप बात कीजिए, आपका नाम का महिमा உமக்கு होना चाहिए. மகிமை உண்டாகட்டும். केवल आपका ही இயேசு महिमा हो. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते परमेश्वर पिता. ஆமென். பாட்டு புஸ்தகத்திலே 702வது பாட்டு. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. 702வது பாடலை நாம் எல்லாரும் அந்த இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு நாம் துதித்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானப்பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மேசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, மறுரூபமானவரே ஆராதனை. அப்பா பிதாவே உமக்கு ஆராதனை, மறுரூபமானவரே ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை.
5வது பாட்டு பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேன். 355வது நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆழமற்ற அன்பினால் நினைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் இறைப்பவரே. ஆழமற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபம் வாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உன் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உன் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரே உன் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உன் நியாயங்கள் எங்கும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. நித்தியரே உன் நியாயங்கள் எங்கும் நிற்குமே, கர்த்தரின் பேரின்ப பாக்கியம் இதே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை கழிப்பாக மாற்றி விட்டீரே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமது அடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே ஆக மகிழ்ந்தேன். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. 677வது பாட்டு. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.
நீரே என் தேவன். எல்லாரும் பாடுவோம். நிலைமையோடு பிரியமானதை செய்ய ஆவியானவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, கேட்கும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, கேட்கும் தெய்வமே, துணையாளரே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா. உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே. உம்மையே நம்பி உள்ளே நீர் விரும்பும் நல்ல நல்ல பாதைகள் தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. தினந்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. அன்பின் சிகரமே, ஆருயிரே, அனைக்கும் தெய்வமே, ஆறுதலே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. ஆமென். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. நாம் எல்லாரும் ஜெபத்தோடு தேவனை நாம் ஆராதிப்போம். हम सभी प्रार्थना के रूप से परमेश्वर का आराधना करेंगे. நாம் பாடினது போல கர்த்தாவே, மனுஷனுக்கு பிரியமானதை நாங்கள் செய்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. परमेश्वर, हमने जैसा गाया कि जैसे
से हम परमेश्वर मनुष्य की इच्छा के अनुसार हम चलते हैं, लेकिन हमें प्रभु की इच्छा के अनुसार चलने के लिए परमेश्वर हमें सिखाइएगा। आपका इच्छा क्या है करके वो हमें आप सिखाइए और उसे हमें जांच कर लेकर उसे चलाने के लिए परमेश्वर आप सहायता कीजिए। आपके हाथों में अर्पण करते हैं। हम सभी परमेश्वर के सम्मुख में अपने आप को नम्र कर உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. ஆமென். ஆண்டவரை நோக்கி கேட்பாப்பா. உம்முடைய கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேன் ஐயா. வறண்ட நிலம் தவிப்பதை போல் என் ஆன்மா இன்று ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. ஏங்கி ஏங்கி தவிக்கின்றதையா. எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே, எனது ஏக்கமே, எனது பிரியமே, எனது பாசமே, எனது ஆசையே. என்னுடைய பாசம், என்னுடைய ஏக்கம், என்னுடைய விருப்பம். ஆண்டவரே, எல்லாம் நீங்க தான் ஐயா, நீங்க தான் பிரியமானதை கற்றுத்தாங்க. உமக்கு நாங்கள் ஆண்டவர் பிரியமானதை செய்ய கற்றுத்தாங்க. எனக்கு பிரியமானவன் என்று எங்களை பார்த்து நீர் அழைக்கணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தில் ஆண்டவரே நேசிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்று. இந்த காலை ஆராதனை அன்றைய கைகளில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நீங்க இடைப்படுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க. கிருபையோடு இருக்கட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. தேங்க்யூ ஆவியானவரே, தேங்க்யூ ஆவியானவரே. நன்றி.
புதிய சிலர். நாம் எல்லாரும் நின்ற வண்ணமாக ஒரு சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 143 சங்கீதம். हम सभी भजन संगीता को बदल बदल पढ़ेंगे. 143वां भजन संगीता 143 साम को हम बदल बदल पढ़ेंगे. கர்த்தாவே, என் ஜெபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உம்முடைய உண்மையின்படியும் உம்முடைய நீதியின்படியும் எனக்கு உத்தரவு அருளிச்சீர். और अपने दास से मुकदमा न चला, क्योंकि कोई प्राणी तेरी दृष्टि में निर्दोष नहीं ठहर सकता. சத்துரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல என்னை இருளில் இருக்க பண்ணுகிறார். मेरी आत्मा भीतर से व्याकुल हो रही है, मेरा प्राण विकल है. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செயல் எல்லாம் தியானிக்கிறேன், உம்முடைய கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். मैं तेरी और अपने हाथ फैलाए हुए हूँ, सूखी भूमि की नाई में तेरा प्यासा हूँ. கர்த்தாவே, சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும். என் ஆவி தொய்ந்து போகிறது. நான் குளிர் இறங்குறவளுக்கு ஒப்பாகாதபடிக்கு உம்முடைய முகத்தை எனக்கு மரியாதை. अपनी करुणा की बात मुझे शीघ्र सुना, क्योंकि मैंने तुझी पर भरोसा रखा है. जिस मार्ग से मुझे चलना है वो मुझको बता दे, क्योंकि मैं अपने मन तेरी ही ओर लगाता हूँ. கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்பியும் உம்முடைய புகலிடமாக நான் கொள்கிறேன். मुझको यह सिखा कि मैं तेरी इच्छा पूरी करूं, क्योंकि मेरा परमेश्वर तू ही है. तेरा भला आत्मा मुझको धर्म के मार्ग में ले चले. கர்த்தாவே, உம்முடைய நாமத்திற்கு என்னை உயிர்ப்பியும். உம்முடைய நீதியின்படி என் ஆத்துமாவை இடுக்கத்துக்கு நீங்களாக்கி. और करुणा करके मेरे शत्रुओं को सत्यानाश कर और मेरे सब सताने वालों को नाश कर डाल, क्योंकि मैं तेरा दास हूँ. 10 வசனத்தை நாம் எல்லாரும் வாசிக்கலாம். 10वां वचन को हम सभी मिलकर पढ़ेंगे. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்பதே. ஆமென். நாம் எல்லாரும் இந்த வாயிலை திறந்து ஆண்டவராய் கர்த்தரை நாம் துதிப்போம். हम सभी अपना मुंह खोलकर परमेश्वर का स्तुति करेंगे. அன்பின் இயேசு பிதாவே, மறுபடியும் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். हमारे प्रेमी अच्छे पिता, दोबारा आपका हम स्तुति करते हैं. காலையிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை இந்த வீடியோ மூலமாய் நாங்கள் சந்தித்து உம்மை உயர்த்தி ஆராதிக்கவும் பாடவும் உம்முடைய சத்திய வசனங்களை கேட்கவும் கர்த்தர்களுக்கு உதவி செய்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். परमेश्वर इस सुबह के समय पर दोबारा इस वीडियो के द्वारा आपके बच्चों के साथ मिलकर आराधना करके गीत गाकर संदेश बांटने के लिए आपने सहायता किया, उसके लिए हम धन्यवाद. காலையில எங்களோட நீங்க பேசுங்க. इस सुबह के समय पर हमारे साथ आप बात कीजिए. आपका नाम का केवल महिमा हो. இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. आमेन. தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். हम परमेश्वर की वचन की ओर हम लौटेंगे. 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். पहला सामुएल का पुस्तक 26वां अध्याय 25वां वचन को हम सभी ले लेंगे. 1 சாமுவேல் 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். पहला सामुएल 26वां अध्याय 25वां वचन में पढ़ता हूँ. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான், சவுலும் தன் ஸ்தானத்துக்கு திரும்பினான். शाऊल ने दाऊद से कहा, हे मेरे बेटे दाऊद, तू धन्य है, तू बड़े-बड़े काम करेगा और तेरे काम सफल होंगे. तब दाऊद ने अपना मार्ग लिया और शाऊल भी अपने स्थान पर लौट गया. தாவீது சவுலை பார்த்து தாவீதை பார்த்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். यहाँ पर हमने शाऊल ने जैसे दाऊद को एक अच्छा बात कहा, वहाँ हम पढ़ते हैं. இன்றைக்கு தாவீது கோலியாத்தை ஜெயித்தானோ, அந்த நாள் முதற்கொண்டு தாவீதை சவுல் கைமாக்காரமாய் வெறுப்பு உணர்வுள்ளவனாய் அவனை பார்க்க ஆரம்பித்தான்.
और जब से दाऊद गोलियात को जीता, तब से लेकर साउल जो है दाऊद को एक नफरत के रूप से देखा जाता था। அவன் அன்றைக்கு தாவீது அந்த வேலையை துணிந்து கோலியாத்தை ஜெயிப்பதற்காய் யுத்தம் செய்வதற்காய் அவன் வராதிருப்பான் என்றால் சவுலுடைய ராஜ்யம் அழிந்து போயிருக்கும், இஸ்ரவேல் மக்கள் பெலிஸ்தருடைய கையிலே அடிமைப்பட்டு போயிருப்பார்கள்। अगर उसी समय पर दाऊद गोलियात को उस युद्ध में जीत नहीं पाता, उसे हराने के लिए नहीं आता, तभी ही साउल का राज्य जो है डगमगा जाता था और इस्राएल लोग फिलिस्तीन के हाथों में जाके फंस जाते थे। தாவீதை அன்றைக்கு இருந்ததான அந்த பெண்கள் ஸ்திரீகள் புகழ்ந்தார்கள்। दाऊद को जो तब के जो स्त्री लोग हैं वे सभी लोग उनको उनके वाहवाही करने लगे। பாடலை அந்த புகழ்ச்சியை தாவீதால் சவுலால் பொறுத்துக்கொள்ள முடியவில்லை। और उसके लिए जो गीत गाया जाता था, जो वाहवाही करा जाता था, वो साउल से बर्दाश्त नहीं होता था। இப்படி இருக்கிறதான தாவீது நாளைக்கு ராஜ்யத்துக்கு நேராக அரசாட்சியை பிடித்துக் கொள்வானே என்கிற ஒரு பயம் அவனுக்குள்ளாய் சவுலுக்குள்ளாக நிறைய ஆரம்பித்தது। और ऐसे देखते हुए साउल के अंदर एक डर बैठा गया कि ऐसा रहेगा तो मेरा जो राज्य है वो खत्म हो जाएगा और दाऊद मेरे जगह पे आ जाएगा करके डर गया। அவன் ஒரு தந்திரவாதி, யாருக்குள்ளாய் எதை புகுத்த வேண்டும் என்பதை அவன் அறிந்து அதை செய்ய ஆரம்பிக்கிறான்। शैतान जो है वो तंत्र करता है, इसीलिए जो बहुत ही नष्ट करना चाहता है उसके हृदय में आकर वो बैठ जाता है। இப்பொழுது தாவீதை குறித்த ஒரு தவறான ஒரு எண்ணங்களை சவுலுடைய உள்ளங்களிலே பொல்லாத ஆவிகள் அவனுக்குள்ளாய் புகுத்த ஆரம்பித்தன। अब दाऊद के बारे में एक गलत जो उसके बारे में गलत विषय है, गलत शब्द जो भी है, वो सब सोच साउल के हृदय में उसके प्राण में दे दिया। அன்றையிலிருந்து அவிதமாக சவுல் தாவீதை மிக பொறாமை குணம் கொண்டவனாக அவனை பார்த்து அவன் வெறுக்க ஆரம்பித்தான்। और तभी से लेकर जो साउल जो है वो बहुत ही गुस्से से, नफरत से उसे देखा। அவனை அழிக்க வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும், அவன் இருக்க கூடாது, இதுதான் சவுலுடைய ஒரு நோக்கம்। वो मार डालना चाहिए, वो मर जाना चाहिए, वो नहीं रहना है, उसे सत्यानाश करना ही साउल का एक मकसद था। இல்லாவிட்டால் என்னுடைய ராஜாங்கம் நிலைக்காது, எனக்கு பிற்பாடு என்னுடைய குமாரர்கள் யோனத்தான் ஆளுகை செய்ய முடியாது என்பதை அவன் அவிதமாக புரிந்தவனாக, இல்லாவிட்டால் அதை தவறாக விளங்கிக் கொண்டவனாக தாவீதை எதிர்க்க ஆரம்பித்தார்। इसीलिए इसके बाद मेरा राज्य नहीं रहेगा, मेरे पुत्रों वहाँ पर राज्य नहीं कर सकते, योनातान मेरी जगह पे नहीं आ सकता है समझकर वो दाऊद को मारने के लिए वो चाहता था। ஆனால் இப்பொழுது அந்த தாவீதை சவுல் என்ன செய்தான்? துரத்தினான், விரட்டினான், எங்க போனாலும் கிராமமாய் பட்டணமாய் தேசங்கள் முழுவதுமாய் அவனை அழிப்பதற்காக சுற்றி கொண்டே இருந்தான்। लेकिन अब जो है साउल जो है दाऊद को मारने के लिए उसे सभी जगह पर ढूंढ कर उसे दौड़ते उसे पकड़ने के लिए यहाँ वहाँ करके सब जगह पर लोगों को लगाया। ஆனால் இப்பொழுது அந்த சவுல் அந்த பரம விரோதியாக நினைத்த தாவீதை பார்த்து ஒரு நல்ல வார்த்தைகளை சொன்னதை தான் நாம் இங்கே வாசித்தோம்। लेकिन ऐसा एक दुश्मन जो साउल है, अब वो दाऊद को देखकर ऐसा एक अच्छा सा बात कहते हुए हम यहाँ पर देख सकते हैं। என்ன வார்த்தை? क्या बात है? தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்றார்। अब वो साउल कहता है कि दाऊद, मेरे बेटे दाऊद, तू धन्य है, तू बड़े काम करेगा और तेरे काम सफल होंगे। ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருவது ஒரு நல்ல பாக்கியம்। आशीर्वादित जो शब्द निकलते हैं वो अच्छा एक भाग्य है। ஒரு தேவனுடைய பிள்ளையை, ஒரு பெரியவன், ஒரு பரிசுத்தவான், ஒரு சிறியவனை அவிதமாய் வாழ்த்தி ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்வது ஒரு பெரிய பாக்கியம்। एक बड़ा परमेश्वर का दास, एक भक्त जो है एक अच्छा आशीर्वादित बात शब्द जो एक छोटे को बताता है, बोलता है, अच्छी बात। ஒரு எதிராக நினைக்க வேண்டியவனை பார்த்து ஒருவன் சொல்லுகிறான் என்றால் அது அதை விட ஒரு மேன்மையான வார்த்தை।
लेकिन एक दुश्मन जो अपने एक नफरत करने वाले व्यक्ति को वैसा एक धन्यवाद कहता है, तो उससे बड़ा चीज कुछ भी नहीं है। நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், तू धन्य होगा, நீ பலப்பட்டிருப்பாய், तू सामर्थ्य पाएगा, तू बड़े-बड़े काम करेगा। எவ்வளவு அருமையான நல்ல வார்த்தை! कितना एक अच्छा सा एक बात है। யார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ நினைக்கிறார்களோ அவருடைய வாயிலிருந்தே உங்களை குறித்து மேன்மையான வார்த்தைகளை வரப்பண்ண கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்। और जो आपके विरुद्ध बोलते हैं, जो आपको नफरत करते हैं, उनके द्वारा ही उनके मुंह से आपके लिए अच्छा शब्द निकलने के लिए परमेश्वर आज भी वो कर सकते हैं। दावीद என்று சொன்னால் பிரியமானவன் என்ற அர்த்தம்। दाऊद कहा तो मेरे प्रिय बेटा करके, அவனுடைய பெயருக்கு தக்க விதமாக அவர் பிரியமானவனாக எல்லாருக்கும் முன்பாக அவர் நடந்து கொண்டார்। उसके नाम के अनुसार वो सभी को एक प्रिय व्यक्ति के अनुसार चलता रहा। வேதத்தை நீங்கள் வாசித்தால் 3 பேரை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் பிரியமானவன் பிரியமே என்று கர்த்தர் சொல்லி அழைத்தார்। अगर आप शास्त्र को उठाकर पढ़ते हो तो उसमें 3 जगह पर मेरे प्रिय करके ऐसे 3 लोगों को बोलता है। மத்தேயு 3:17 நாம் வாசித்தால் ஆண்டவராகிய இயேசுவை குறித்து பிதாவானவர் சொன்ன நல்ல வார்த்தை, அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்। और अगर हम मत्ती का पुस्तक 13-17 में अगर हम पढ़ेंगे तो परमेश्वर पिता जो है अपने यीशु अपने पुत्र के बारे में कहते हैं कि ये मेरा प्रिय बेटा है, मैं इस पर खुश हूँ। தானியேலை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் தானியேல் 9:23 சொன்னார், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை வெளிப்பட்டது। और दानियल को देखकर परमेश्वर दानियल 9:21 में कहते हैं कि परमेश्वर कहते हैं कि तू मेरा प्रिय है, इसलिए तू मेरा सारे आज्ञा का पालन करता है। சபையாகிய சுலபத்தியை பார்த்து ஆண்டவராய் கர்த்தர் ஒரு நாள் இப்படி சொன்னார், என் பிரியமே உன்னில் பழுது ஒன்றுமில்லை என்று சொல்லி அழைத்தார்। और कलीसिया जो सुलमतिया उसको देखकर परमेश्वर कहते हैं कि हे प्रिय, तेरे इसमें कुछ भी तू बहुत निर्दोष है करके कहते हैं, तो इसमें कुछ नहीं। 4 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம்। और श्रेष्ठ गीत 4 अध्याय 7 वचन में हम ये पढ़ते हैं, என் பிரியமே என்று சொல்லி அழைத்தார்। मेरे प्रिय करके वो बुलाते हैं। இப்படி பிரியமே பிரியமானவனே என்று சொல்லி அழைத்த நிறைய வசனங்களை நாம் பார்த்தோம்। ऐसे प्रिय करके बुलाने वाले बहुत सारे वचनों को हमने यहाँ தேவன் எல்லா இடத்திலும் பிரியமாய் இருக்க விரும்புகிறார்। परमेश्वर सभी जगह पर बहुत ही प्रिय और स्नेह से रहना चाहते हैं। ஆண்டவர் பிரியமாய் இருக்கவில்லை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது। लेकिन अनेक सारी जगह पे परमेश्वर प्रिय नहीं थे करके पवित्र शास्त्र कहता है। கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனத்திலே அப்படி இருந்தும் அவர் अनेक பேரிடத்திலே பிரியமாய் இருந்ததில்லை। पहला कोरिन्थियों का पुस्तक 10:5 में हम पढ़ते हैं कि परंतु परमेश्वर उनमें से बेहतरों के साथ प्रसन्न न हुए, தேவனுக்கு பிரியமானதை அவர்கள் செய்ய தவறி போனார்கள், क्योंकि उन्होंने परमेश्वर को प्रसन्न करते हुए बातें नहीं किया। ஆகையால் தான் எபேசியர் 5:12 10 வசனத்திலே நான் வாசிக்கிறோம், தேவனுக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள்। इसलिए हम एफिसियों का पुस्तक 5:10 में हम पढ़ते हैं कि परमेश्वर को क्या प्रिय है, क्या भाता है करके वो परख के देखो। எபேசியர் 5:1 வாசிக்கிறோம், தேவனுடைய பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் இருக்க வேண்டும்। और एफिसियों का पुस्तक 5:1 में हम पढ़ते हैं कि बालकों की नाय परमेश्वर के सदृश बनो और प्रिय रहो। இந்த वचनத்துக்கு நாம் வருவோம்। हम यहाँ पर वचन की ओर लौटेंगे। தாவீது என்று சொன்னால் பிரியமானவன் என்று அர்த்தம்। दाऊद कहा है, दाऊद का मतलब प्रिय करके मतलब है। தாவீது தேவனுக்கு அவனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தது। दाऊद के जो चाल चलन थे वो परमेश्वर को प्रिय था। அவனுடைய செய்கைகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருந்தது। और उनके सारे चाल चलन परमेश्वर को बहुत ही स्नेह था। உங்களுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமாக இருந்தால் ஆண்டவர் என்ன செய்கிறார்? अगर आपका मार्ग परमेश्वर का इच्छा के अनुसार है तो क्या होगा, क्या करते हैं? 16 அதிகாரம் 7 வசனத்தை வாசித்தால் உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களையும் அவனோடு சமாதானமாக்கும்படி செய்வார்।
नीति वचन का पुस्तक 16वां अध्याय 7वां वचन हम पढ़ते हैं कि अगर किसी का चाल चलन यहोवा को भावता है तब वो उसके शत्रुओं को भी उससे मेल कराता है। உங்களுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கிறதா? आपका चाल चलन क्या परमेश्वर को भावता है? உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறதான உங்களுடைய சத்துருக்கள் உங்களுடைய எதிராளிகளையும் கூட ஆண்டவராய் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்கள் மேல் சமாதானமாக்கும்படி தேவன் அவர்களை உங்களிடத்திலே கொண்டு வருகிறார்। तब परमेश्वर क्या करते हैं? अपने दुश्मनों अपने शत्रुओं को भी उससे मेल कराते हैं। இந்த வார்த்தையின் படியாக தேவன் சவுலை தாவீதுக்கு பிரியமானவனாக தேவன் மாற்றினார்। यही वचनों के अनुसार परमेश्वर ने साउल को दाऊद का प्रिय बनाया, उससे भावता हुआ அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வந்தது। क्योंकि उसके मुंह से अच्छे से बातें निकलने लगी। என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்படுவாய் என்று அவன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம்। मेरा बेटा दाऊद तू धन्य है करके वो कहने वाले वो बातें को हम देखते हैं। தாவீது சவுலிடத்திலே அந்த வார்த்தைகளை சொல்லு என்று அவன் கேட்க யாரையும் அனுப்பவில்லை। दाऊद ने साउल के साथ जाके बोलो मेरे को ये अच्छे अच्छे शब्द बातें कहो करके उसने किसी को भेजा नहीं। நடந்ததினாலே ஆண்டவர் சவுலுடைய இருதயத்துக்குள்ளாக கிரியை செய்தார்। தாவீதை சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே தூண்டினார்। लेकिन दाऊद परमेश्वर के प्रिय परमेश्वर को भावता हुआ चला, इसीलिए परमेश्वर ने शत्रु साउल को उसके खिलाफ नहीं लेकिन उसके साथ उसके प्रिय बोलने के लिए उसे தாவீதினிடத்திலே ஒரு தடவை மாத்திரமல்ல 2 தடவை இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை சவுல் வாயில் மூலமாக தாவீது கேட்டார்। और दाऊद के बारे में अच्छे बातें साउल के मुंह से उसने सिर्फ एक बार नहीं लेकिन 2 बार उसने सुना। 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 17 30 வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்தால் அவன் சொல்கிற வார்த்தை, நீ நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், கர்த்தர் உனக்கு நன்மை செய்வார், நீ நிச்சயமாய் ராஜாவாயிருப்பாய், இஸ்ரவேலின் ராஜ்யபாரியம் உன் கையில் நிலைவரப்படும் என்றார்। और वो कहते हैं पहला सामुएल का पुस्तक 24 का अध्याय 17 से 20 अगर आप पढ़ोगे तो वो कहता है कि दाऊद मुझसे अधिक धर्मी है, तो मेरे साथ भलाई की है परंतु मेरे साथ बुराई था, और बोलता है कि वो तू राज्य करेगा और परमेश्वर के प्रिय भी बनेगा। कितना सारा अच्छा बात है वो कहने लगा। வாக்கு கொடுத்தார், அந்த வாக்குத்தத்தங்களின் பிரகாரமாய் தாவீதுடைய வாழ்க்கையிலே தேவன் செயல்பட்டார்। परमेश्वर ने उसे प्रतिज्ञा दिया और उस प्रतिज्ञा और वादा के अनुसार ही दाऊद भी अपना चाल चलन रखा। தேவனுடைய வார்த்தையிலே ஆண்டவராய் கர்த்தர் உண்மை உள்ளவர்। परमेश्वर के वचनों में परमेश्वर बहुत ही सच है। ஆவியானவர் சத்துருவாக இருந்த சவுலையும் கூட தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் உள்ளவனாய் இல்லாவிட்டால் ஸ்தோத்திரம் ஒரு சிநேகிக்கிறவனாக கர்த்தர் இப்பொழுது அவனை மாற்றி அமைத்தார்। और आत्मा जी जो है एक दुश्मन को भी एक प्रिय या फिर कह सकते एक मित्र जैसे दाऊद के साथ रहने के लिए बदल दिया। தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை। परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है। நம்முடைய தேவன் நாம் ஆராதிக்கிறவர் அற்புதமானவர், வித்தியாசமானவர்। हम आराधना करने वाले परमेश्वर जो है वो अद्भुत है, वो बहुत ही अलग है। நியாயாதிபதிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்தால் பட்சிக்கரிடத்திலிருந்து பட்சணம் வந்தது, பலவானிடத்திலிருந்து மதுரம் வந்தது। और हम न्यायों का पुस्तक 14 में हम पढ़ते हैं कि उनके खाने वाले में से खाना और बलवन से मीठी वस्तु निकलती है। பட்சிக்கிறவன் சவுல், जो खाने वाला है, जो बुराई करने वाला है वो साउल है। தாவீதுக்கு பொழுது பட்சணம் வந்தது போல மாறினது। अब उसके साथ दाऊद के लिए बुराई आने जैसा बदला। தாவீதை விட சவுல் பலவான், இப்ப பலவானாகிய சவுலிடத்திலிருந்து தாவீதுக்கு மதுரம் வந்தது போல மாறினது। लेकिन दाऊद से भी अब साउल जो है वो बलवंत है, अब वो बलवंत से भी मीठा वस्तु निकलने जैसा आने लगा। தாவீதுக்கு மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதமான காரியங்களை செய்ய தேவன் போதுமானவர், விசுவாசி। ना केवल दाऊद को लेकिन परमेश्वर आपके जीवन में भी अद्भुत कार्य करने के लिए बहुत अच्छे हैं, विश्वास आप कीजिए। தாவீது என்ன சொன்னான்? दाऊद ने क्या कहा? சவுல் தாவீதை பார்த்து என்ன சொன்னான்?
साउल ने दाऊद को देखकर क्या कहा? என் குமாரனாகிய தாவீதே, मेरे बेटे दाऊद, என் குமாரனாகிய தாவீதே. मेरे बेटे दाऊद. இதற்கு முன்பாக தாவீதை குறித்து அவன் என்ன வார்த்தைகளை சொன்னான்? इससे पहले दाऊद के बारे में साउल ने क्या-क्या बताया? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் पहला सामुएल का पुस्तक 19वां अध्याय 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. पहला सामुएल का पुस्तक 19 और 17 वचन पढ़िए. மகளாகிய மீகாளிடத்திலே தாவீதை பற்றி பேசும் பொழுது என் பகைஞனை தப்பவிட்டு அனுப்பினது என்ன என்று கோபமாய் கேட்டார். साउल जो जब मीकल से कहता है कि मुझे मेरे शत्रु को ऐसा क्यों जाने दिया कि करके बच निकला है, जैसे क्रोधित से बात என் बोला. பகைஞனை ஏன் நீ தப்பவிட்டாய்? क्यों मेरे शत्रु को तूने जाने दिया करके उसने गुस्से से पूछा. இப்பொழுது குமாரனே என்று அழைக்கிறதான அந்த சவுல் இதற்கு முன்பாக தாவீதை குறித்து என்ன சொன்னான்? என் பகைஞன் அவன், என்னுடைய விரோதி, என்னுடைய சத்துரு என்று சொன்னான். अब जो मेरे बेटे दाऊद करके बुलाने वाला साउल, इससे पहले उसने क्या कहा? मेरा शत्रु, मेरा दुश्मन और मेरा द्रोही है करके उसने कहा. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. पहला सामुएल 22वां अध्याय 8वां वचन पढ़ के देखिए. தாவீது தன்னோடு நிற்கிற ஊழியக்காரனை பார்த்து, என் குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எடுத்து விட்டானே என்றார். और दाऊद जो कहता है अपने कर्मचारियों को, मेरे बेटे को निकाल दिया करके बताता है. என்னுடைய குமாரன் என் வேலைக்காரனை எனக்கு விரோதமாக எழுப்பினான். मेरे बेटा मेरे कर्मचारियों के खिलाफ उसने उठाया. என்னுடைய வேலைக்காரன் அவன், मेरा कर्मचारी है वो. நான் கூப்பிட்டால் ஓடி வர வேண்டும், நான் போ சொன்னால் போக வேண்டும். என்னுடைய ஷூவை, என்னுடைய காரியங்களை துடைப்பதற்கு கூட தகுதியற்ற ஒரு வேலைக்காரன் என்று சொன்னார். और मेरा नौकर है वो, मेरे जूते को भी साफ करने के भी लायक नहीं हो, ऐसा एक छोटा सा नौकर है वो करके उसने. முதலாவதாக பகைஞன் என்று சொன்னார். पहली बात तो उसने शत्रु करके कहा. இப்பொழுது ஸ்தோத்திரம் என் வேலைக்காரன் என்று சொன்னார். और अब वो उसको नौकर कहकर पुकारता है. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனம். पहला सामुएल 22वां अध्याय 13 वचन, पहला सामुएल 20वां अध्याय 30, 21, 31वां वचन. இந்த வசனங்களில் எப்படி நாம் வாசிக்கிறோம்? ये सभी वचनों में हम ऐसा पढ़ते हैं. ஈசாயின் மகனை தொலனாக தெரிந்து கொண்டது உன் தாயின் மானத்திற்கு எத்தனை அவமானம், வெட்கம் என்று சொன்னார். और हम यहाँ पर पढ़ते हैं कि ईसाई का पुत्र को ऐसे विरोध खड़े रहने साथ में रखने के लिए कितना एक लज्जित होता है करके हम यहाँ पढ़ते हैं. அவனை போய் நீ குமாரனை பார்த்து தன்னுடைய மகன் யோனத்தானை பார்த்து சொன்னான், ஈசாயின் மகனை, கேவலமானவனை உனக்கு ஃப்ரெண்டாக, உன் சிநேகிதனாக தெரிந்து கொண்டாயே, உன் தாய்க்கு அது எத்தனை அவமானம் என்று சொன்னார். और अपने पुत्र को देखकर कहता है साउल की तू ईशा का पुत्र को और इतना एक बुरा एक आदमी को तू अपने साथी मानता है, तेरी माँ के लिए वो कितना एक शर्मनाक है, लज्जित है करके वो பகைஞன் என் வேலைக்காரன், ஈசாயின் மகன் கேவலமானவன் என்று சொன்ன அந்த வாயே இப்பொழுது என் குமாரனாகிய தாவீதே என்று அவன் அழைக்க தேவன் பண்ணினார். पहले बात उसे शत्रु कहकर, उसे नौकर कहकर, और ईसाई का बेटा जो बहुत ही नालायक है कहने वाला जो साउल, अब उसके मुंह से एक अच्छा शब्द निकलता है, मेरा बेटा. ஒன்றுமே அல்ல. परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है. தேவன் ஒரு நிமிஷத்திலே ஒரு மனுஷனை மாற்றி அமைக்க ஆண்டவராகிய கர்த்தரால் முடியும். परमेश्वर को एक ही क्षण में एक व्यक्ति को बदलना उनसे मुमकिन है. நீங்க வேலை செய்கிற இடத்திலே, உங்களுடைய குடியிருக்கிற இடத்திலே, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உங்களை மற்றவர்கள் அவமானப்படுத்துகிறார்களா? ஜெபியுங்கள். தேவன் அவர்களையும் சவுலை மாற்றினது போல தேவன் மாற்றுவார். आपके रिश्तेदारों के बीच, आपके दोस्तों के बीच, आपके दूसरों के बीच में
जहाँ कहीं भी आपको अपमान हुआ है, आप प्रार्थना कीजिए परमेश्वर से साउल को बदला, आपके दुश्मनों को भी बदला। உன்னை பார்க்கவே எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லுகிறவர்களுடைய முன்பாகவே தேவன் கிரியை செய்து அவிதமாய் உங்களை அன்பாய் நடத்த கர்த்தர் உதவி செய்வார்। तुम्हें देखना ही मैं नहीं चाहता हूँ, ऐसे लोगों ने जिन्होंने कहा उनके ही बीच में परमेश्वर अनुग्रह करके उनके सामने ही आपको खड़ा கூடாத காரியம் ஒன்றுமில்லை। परमेश्वर से असंभव कार्य कुछ भी नहीं है। இங்கே நான் வாசிக்கிற நல்ல வார்த்தை என் குமாரனாகிய தாவீதே। यहाँ पर हम पढ़ने वाला एक अच्छा वचन जो है मेरे बेटे मेरे प्रिय दाऊद करके कहता है। குமாரன் என்று சொன்னால் என்ன அர்த்தம் ஆவிக்குரிய பிரகாரமாய்? अगर एक पुत्र कहा गया, बेटा कहा गया तो क्या अर्थ है? அபிஷேகப்பட்டவன் ஆளுகைக்கு உரியவன் என்று அர்த்தம்। इसका मतलब है वो अभिषेक पाया हुआ व्यक्ति है और वो आज्ञा राज्य करने वाला व्यक्ति है। அவன் ஆளுகைக்கு உரிய ஒரு மனுஷன்। वो राज्य करने के लिए तैयार हो गया है वो व्यक्ति। அவன் ஆகையால் தான் அவனை பார்த்து சொன்னான் குமாரனே என்று சொல்கிறார்। इसलिए उसे देखकर कहता है कि मेरे बेटे करके कहता है। இந்த வார்த்தையை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் अगर ये बातों को आपको समझना है இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றால் ये वचन के अर्थ को जानने के लिए சங்கீதம் 2ஆம் சங்கீதம் வசனத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும்। भजन संगीता दूसरा भजन संगीता के वचनों की ओर आपको जाना है। 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்। और छठा वचन से लेकर 9वां वचन तक நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன்। और मैं तो अपने ठहराए हुए राजा को अपने पवित्र पर्वत सियोन की राजगद्दी पर बैठा चुका हूँ। கர்த்தர் என்னை நோக்கி நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்। और परमेश्वर ने मुझसे देखकर तू मेरा पुत्र है, आज मैं तुझे उत्पन्न किया हूँ। என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாக நான் கொடுப்பேன்। मुझसे मांग और मैं जाति जाति के लोगों को तेरे समीप होने दूंगा और दूर दूर के देशों के तेरे नीच भूमि पर அவர்களை நொறுக்கி கொய்கலத்தை போல அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார்। तू उन्हें लोहे के डंडे से टुकड़े टुकड़े करेगा, तू कुमार के बर्तन की नाई उन्हें चकनाचूर कर डालेगा। இங்கே என்ன வாசித்தோம்? हम यहाँ पर क्या क्या पढ़ा? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை। परमेश्वर यीशु मसीह के बारे में बोला गया भविष्यवाणी। பிதாவானவர் அவரை அபிஷேகிக்கிறார்। पिता जो है उनको अभिषेक करते हैं। என்ன எப்படி அபிஷேகிக்கிறார்? कैसे करके उसे अभिषेक करते என்னுடைய हैं? ராஜாவை அபிஷேகம் பண்ணி விட்டேன்। और मेरे राजगद्दी को मैं तुझे अभिषेक करता हूँ। நீ என்னுடைய குமாரன், तू मेरा राजा है, तू मेरा बेटा है। நீ கேட்கிற எல்லா ராஜ்யங்களையும் உனக்கு நான் கொடுப்பேன்। तू पूछने वाले सभी राज्यों को मैं तुझे दे दूंगा। உலகமெங்கும் நீ ஆளுகை செய்வாய்। और तू सभी जगह पर तेरा राज्य करेगा। வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் प्रकाशित वाक्य का पुस्तक 11वां वचन में 15ஆம் வசனத்திலே 15वां वचन में 7ஆம் தூதனை காலஊதினான் जब 7वें दूत ने तुरी की உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாக மாறின, அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று கம்பீர சப்தங்கள் வானத்தில் உண்டாயின। तो स्वर्ग में इस विषय के बड़े बड़े शब्द होने लगे कि जगत का राज्य हमारे प्रभु का और उसके मसीह का हो गया करके। உலகத்தில் இருக்க எல்லா ராஜ்யங்களும் இயேசுவின் ராஜ்யங்களாய் மாறின। इस संसार के इस जगत के सारे राज्य परमेश्वर के राज्य में बदल गए। சங்கீதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் 11:15 நிறைவேறுகிறது। और यहाँ पर दूसरे भजन संगीता में बोला गया वो भविष्यवाणी जो है प्रकाशित वाक्य 11:15 में वो पूरा होता है। ஆகையால் தான் இங்கே சவுல் தாவீதை பார்த்து சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே। इसलिए यहाँ पर दाऊद साउल जो है दाऊद को देखकर कहता है मेरे बेटे दाऊद, என் குமாரனாகிய தாவீதே, मेरे बेटे दाऊद, நீ அபிஷேகப்பட்டவன், तू अभिषेक किया हुआ व्यक्ति है, நீ ஆள பிறந்தவன், நீ ஆளுகை செய்யக்கூடியவன், तू राज्य करने के लिए उत्पन्न हुआ है, तू राज्य करने वाला நீ है, ஆளுகை செய்வாய்। तू राज्य जरूर करेगा। அவ்வளவு அருமையான வார்த்தை। कितना एक अच्छा बात है। இதுவரைக்கும் யோனத்தான் எனக்கு பிற்பாடு ஆளுகை செய்வான் என்று சொல்லி வந்தான்। अब तक योनातान जो है मेरे बाद वो राज्य करने वाला है कहने लगे थे। இப்பொழுது சொல்கிறான், நீ ஆளுகைக்குரியவன், நீ அபிஷேகப்பட்டவன், நீ ஒரு குமாரனாகும்। लेकिन अब कहता है कि तू राज्य करने के लिए उत्पन्न हुआ है, तू अभिषेक किया हुआ व्यक्ति है, तू मेरा पुत्र है। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, ஆண்டவர் சொல்றார்,
परमेश्वर कहते हैं ஏசாயா 55:8 एसाया का पुस्तक 55:8 में உன் நினைவுகள் என் நினைவு அல்ல, और तेरा सोच मेरा सोच नहीं है, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. तेरा मार्ग मेरा मार्ग नहीं है. நம்ம ஒன்றை நினைக்கலாம், हम एक बात सोच सकते हैं, இதுதான் நடக்கும், हमें ऐसा लगता है ऐसे ही होने वाला है, ऐसे ही होने वाला है. ஆனால் தேவனுடைய நினைவு வேறு. लेकिन परमेश्वर का विचार अलग है. என்னுடைய குமாரன் யோனத்தான் ஆளுகை செய்வான் என்று சவுல் நினைத்தான், ஆனால் ஆண்டவர் என்ன தீர்மானித்தார், दावीदै आளுகை செய்வார். साउल ने सोचा कि मेरा पुत्र योनातान जो है वो आके राज्य करेगा, लेकिन परमेश्वर ने क्या सोच रखा था कि दाऊद आके वहां राज्य करेगा. இப்பொழுது அந்த சவுலே யோனத்தானை மறந்தான். இப்பொழுது சொல்கிறான், என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆள பிறந்தவன், நீ அபிஷேகிக்கப்பட்டவன், நீ ஆளுகை செய். अब वही साउल जो है अपने पुत्र योनातान को भूलकर अब दाऊद को कहता है, हे मेरे प्रिय दाऊद, तू राज्य करने के लिए उत्पन्न हुआ है, तू राज्य जरूर करेगा और तू अभिषेक किया हुआ व्यक्ति है. சொல்லிவிட்டு மூன்று காரியங்களை அவன் சொன்னான். और ऐसे कहकर वो 3 कार्यों को वो बताता है. நான் இப்பொழுது இந்த காலையிலே அதை நான் தொட விரும்பவில்லை. और अब मैं सुबह के समय पर वो नहीं कहना चाहता हूँ. அடுத்த வாரத்தில் இதை குறித்து நான் பேசுவேன். और आगे इसके बारे में मैं अगले हफ्ते में बात करूँगा. காரியங்களை சொன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். 3 कार्यों को कहा तो कि तू धन्य है, நீ பெரிய காரியங்களை செய்வாய், तू बड़े-बड़े काम करेगा, நீ மென்மேல் பலப்படுவாய், और तू आगे भी सफल करता आएगा. சொன்ன வார்த்தைகள் எப்படி நிறைவேறினது, और ये उसने कहा गया ये बात जो है वो कैसे पूरा हुआ, பலப்பட்டான், और वो कैसे बलवंत पाया. ஆண்டவர் நம்மோடு கூட பேசட்டும். परमेश्वर हमारे साथ बात करने दो. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना करें. காலையில் ஆண்டவருடைய கரத்திலே நோக்கி நாம் ஜெபிப்போம். सुबह के समय पर परमेश्वर के हाथों में अर्पण करके हम वचनங்களை மனதிலே வையுங்க. सुनने वाले वचनों को आप अपने हृदय में रखिएगा. தாவீது தேவனுக்கு மாத்திரமல்ல மனுஷனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டார். दाऊद जो है ना केवल परमेश्वर को लेकिन मनुष्य के साथ भी वो प्रिय से चला. वழிகள் தேவனுக்கு பிரியமாய் இருந்ததுனா उनके मार्ग जो है परमेश्वर को प्रिय था. பரம விரோதியாகிய சத்துருவாகிய சவுலையும் அவனோடு சமாதானமாக்கும்படி தேவன் செய்தார். उसका दाऊद का मार्ग परमेश्वर का प्रिय भावता था, इसीलिए वो शत्रु साउल भी उसके साथ मिलकर उससे अच्छे से बात करने. क्या आपका मार्ग परमेश्वर को भावता है? सुबह के समय पर परमेश्वर की ओर क्या आपके विरोध दूसरे लोग बात कर रहे हैं? आपको बहुत ही नफरत के रूप से देखते हैं. உங்களுடைய காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர் கிரியை செய்ய அவரால் முடியும். उन्हीं के मुंह से एक अच्छा धन्य बात निकलने के लिए परमेश्वर क्रिया करने को அவர்கள் நினைத்த நினைப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு நிமிஷத்தில் மாற்றி அமைக்க முடியும். उनके सारे सोच विचारों को परमेश्वर एक ही क्षण में बदलने को काफी है. நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. क्योंकि तेरा विचार मेरा विचार உன் நினைவு என் நினைவு போல நீ வரவில்லை. तेरा विचार मेरे विचारों जैसा नहीं आया. என் நினைவுக்கு நேராக உன் நினைவுகளை நான் அடிமைப்படுத்துகிறேன். इसलिए मेरे विचारों के रूप में तेरा विचारों को मैं रखता हूं. கூடாதது ஒன்றுமில்லை. और परमेश्वर से असंभव कुछ भी नहीं. இந்த காலையிலே ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்க. इस सुबह के समय पर परमेश्वर की ओर देखिएगा. கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தா. परमेश्वर आपका प्रिय करने के लिए मुझे आप सिखाइए. நீரே எனக்கு நல்ல தேவன். क्योंकि आप ही मेरे लिए भला परमेश्वर हैं. சமயான வழியிலே கர்த்தாவே நீர் என்னை நடத்தும். आपके ही अच्छे से पद में मुझे चलाइएगा. ஆண்டவரே நோக்கி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். परमेश्वर की ओर देखकर हम सभी प्रार्थना करेंगे. थैंक यू ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு பிரியமானதை செய்ய எல்லாரும் பாடுவோம். எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே
நடத்த வேண்டுமே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. மேக ஸ்தம்பமே, அக்கினி ஸ்தம்பமே, தேற்றும் தெய்வமே, துணையாளரே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே. நாம் எல்லாரும் செபிக்கலாம். ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். தாவீது செத்த நாய் போல கிடந்தவன். दाऊद जो है एक मरा हुआ कुत्ते की तरह ஒரு தெள்ளு பூச்சியை போல அவனை சவுல் துரத்தி கொண்டே வந்தான். और एक कीड़े की तरह साउल जो है उसे भगाता आ रहा था. ஆனாலும் தாவீதை அவனால் கொல்ல முடியவில்லை. लेकिन दाऊद को साउल मार नहीं सका. அவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியம் என்பதை ஆண்டவர் ஆகிய கர்த்தர் அறிந்தார். और उसके जो मार्ग है परमेश्वर का प्रिय है करके दाऊद ने தேவன் நம்மை கவனிக்கிறார். परमेश्वर हमें ध्यान देते हैं. நீங்கள் சோர்ந்து போய் இந்த காலையில இருக்கலாம். आप निराश होकर सुबह के समय पर बैठे हैं. பலவிதமான கவலையின் பாரங்களில் அலசடிப்பட்டு கொண்டிருக்கலாம். और बहुत ही दुख और बहुत ही विचारों के साथ आप ऐसे झगड़े हुए रहते हैं. வாழ்க்கையில் அற்புதங்களை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார். जैसे दाऊद के जीवन में परमेश्वर ने अद्भुत कार्य किया वैसे ही आपके जीवन में अद्भुत யார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறார்களோ அவருடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகளை உங்களுடைய காதுகள் கேட்கத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்வார். जो आपके विरोध बात करते हैं उन्हीं के मुंह से परमेश्वर अच्छी बातों आपके द्वारा निकलने के लिए आपके लिए निकलने के लिए क्रिया करेगा. ஆண்டவராகிய கர்த்தரால் கூடாதது ஒன்றும் परमेश्वर से नामुमकिन कुछ भी नहीं है. நாம் ஜெபிப்போம். हम सभी प्रार्थना பரலோகத்தின் நல்ல பிதாவே, हमारे स्वर्गीय अच्छे पिता, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். इस अच्छे आशीर्वाद सुबह के समय के लिए आपको அப்பா பிதாவே, இது கூப்பிடும்படியான சுவிகாரத்தின் ஆவியை எங்கள் தேவன் இந்த காலையில் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். अपा पिता करके बुलाकर एक आजादी आपने हमें दिया है उसके लिए हम धन्यवाद. இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களிலே நாங்கள் வைக்கிறோம். परमेश्वर इस आराधना में भाग लेने वाले हर एक बच्चों को अपने हाथों நாங்கள் में கேட்ட இந்த अर्पण करते வார்த்தைகள் हैं. ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்ட உள்ளங்களோடு ஆவியானவர் பேசுங்க. हमने सुना वचन और हमने सुना संदेश और आपके प्रिय आपके बच्चों के साथ आत्मा தாவீதின் जीवन வாழ்க்கையிலே ஆண்டவரே கிடைத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே கடந்து வர. दाऊद के जीवन में जो भी आशीर्वाद मिले वो सभी आपके बच्चों के जीवन में भी होना இந்த चाहिए. காலையிலே நம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். इस सुबह के समय पर आपके हाथों में கவலை अर्पण करते மனபாரங்கள் हैं. துக்கங்களோடும் பலவீனத்தோடும் வியாதியோடும் யார் இருந்தாலும் அவர்கள் எங்கள் ஆண்டவராய் கர்த்தர் துடிவீராக அவர்களை பலப்படுத்துவீராக. जो भी दुख दर्द बीमारी और कमजोरी के साथ आज यहाँ पर है उन परमेश्वर उन सभी को आप छूइएगा और उन्हें ताकत और अच्छे बल இந்த दीजिएगा. வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளை தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய பரிசுத்த கரங்களை நாங்கள் வைக்கிறோம். इस हफ्ते में जो भी अपना जन्मदिन मना रहा है जो भी अपना शादी का सालगिरह मना रहा है उन बच्चों को आपके पवित्र हाथों में अर्पण करते हैं. எல்லா மகிமையும் கனமும் துதியும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். सारे महिमा आदर स्तुति केवल आप ही को देते இயேசு हैं. கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே. यीशु मसीह के अच्छे नाम से मांगते हैं परमेश्वर पिता. ஆமென். आमीन. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் சமாதானம் இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒரு பிள்ளைகளோடும் வசனங்களை கேட்ட ஒரு மக்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். எல்லாருக்கும் இயேசு நாமத்தில் மறுபடியும் எங்களுடைய வாழ்த்து. आप सभी को यीशु मसीह के नाम से दोबारा आपको மற்றவர்களுக்கு बधाई देते हैं. இதை அறிமுகப்படுத்துங்க. दूसरों को ये वीडियो का शेयर कीजिएगा. இன்னும் ஸ்தோத்திரம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
और अनेक लोग जिन्होंने अभी तक सब्सक्राइब नहीं किया है, हमारे चैनल को सब्सक्राइब कीजिएगा और बाजू के एक वो बेल आइकॉन को प्रेस कीजिएगा। परमेश्वर आपको आशीष करे। आमीन। आमीन।